அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி இங்கே சொல்லணும். நானும் என்னுடைய அண்ணாவும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்தவங்க. அந்த முறையில் எங்கள் மாமனார் ஒரு முறை உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தார். எங்கள் அண்ணா மாமனார் கூட கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தார். ரொம்ப நாள் பேசவே இல்லை, வருஷக்கணக்கில். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நான் செய்தி கேட்டு சென்னையிலேருந்து நான் பசங்களெல்லாம் அழைச்சிட்டு சேலத்துக்கு போகிறேன். சேலத்தில் தான் அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் மாமனாரை பார்க்கறதுக்கு அவர் ஒத்துக்கலை. நாங்கள் நானும் பசங்கள்லாம் போயிட்டு ஆஸ்பத்திரியில் போய் எங்கள் மாமனாரை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரோம். அவர் காரில் ஏறி உட்காந்தார். சென்னைக்கு புறப்பட தயாராகிட்டோம். ஆனால் நான் அண்ணா கிட்டே கேட்குறேன், இந்த மாதிரி மாமனார் ஒரே ஒரு தடவை பார்த்துருங்களேன், பிடிவாதத்தை விட்டுருங்க, ஒரு தடவை பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை வேண்டாம், சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக சொல்லிட்டார். சரி, இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணியாச்சு. அப்புறம் நான் டிரைவர் வண்டி நிறுத்துங்க, ஒரு ஓரமாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு அண்ணா கிட்ட சொல்லிட்டேன், அண்ணா நான் சமீபத்தில் ஒரு பாட்டு பாடியிருந்தேன், இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பாடி காட்டுறேன். எங்கள் அண்ணா அப்படி ஒரு நிமிஷம் இந்த பாட்டை கேட்டுட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ நேரம் ரொம்ப பிடிவாதம், நான் பார்க்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இந்த பாட்டை கேட்டவர் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யோசித்து ஒரு நிமிஷம் சைலண்ட்டு. அப்புறம் பாருங்கள், அவர் மனசு சரி வண்டியை காரை திருப்பு, ஆஸ்பத்திரிக்கு திருப்பு, நான் அவரை பார்த்துட்டே போகலாம், நான் பார்த்துட்டே போகலாம் அப்படி சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு திரும்பி போய் அவர் ஹாஸ்பிட்டலில் அந்த ரூமில் என்ட்ரி ஆன உடனே எங்கள் மாமனார் இவரை பார்த்த உடனே அவரு கண் கலங்கி கண்ணெல்லாம் குளமாயி அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். எங்கள் மாமனார் இப்போ அவரை மன்னிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு செஞ்சுக்கிட்டு அந்த நிமிஷம் பல வருஷமும் பேசிக்காமல் இருந்த ரெண்டு மனசும் அப்படி எப்படி இருந்தது தெரியுங்களா? அந்த நேரம் அந்த அருமையான பாட்டை இப்போ கேட்கலாமா? மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். எண்ணிக்கையில்லாத நம் பிழையை இறைவன் மன்னித்து மறந்தாரே, இல்லையே மண்ணில் வாழ்வார் யாரே. மன்னிப்பவன் தான் மனிதன்.